ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ஓகே. என்ன ரொம்ப நாளாக வீடியோஸ் காணோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? என்னன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு பெரிய இழப்பு, ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து மீண்டு வரவே இன்னும் வரவும் முடியலை. அதுவும் வந்துட்டு நம்ம கையில் உயிர் போகும்போது அதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு தூரமாக இருந்துட்டோன்னா கூட தெரியாது. நம்ம கையிலே இருந்துட்டு ஹாஸ்பிட்டலில் நான் தான் கூட இருந்தேன். உயிர் போகும்போதும் நான் தான் பக்கத்தில் இருந்தேன். ஸோ பேசுனது கடைசியாக என்கிட்ட பேசினான். அதெல்லாம் நினைக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் வெளியில் வரல நான். ஸோ எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணவும் முடியலை. வயசானவங்க அப்படி யாருன்னா இறந்துட்டாலே நம்மளால் தாங்கிக்க முடியாது இல்லைங்களா? ஸோ யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? யாரும் இல்லை, என்னோடய தம்பி ஒய்ஃப் தான். என்னக்கா தம்பி ஒய்ஃபுன்றீங்க அப்படின்றீங்களா? ஆமாம், என்னோடய தம்பி ஒய்ஃப் தான். நான் வயசு டீட்டெயில்ஸ்லாம் சொன்னேன்னா அழுவாதவங்க கூட அழ வந்துடும். அந்த அளவுக்கு அவளுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குன்றீங்க? 20 இயர்ஸ் தான். அவளுக்கு 1.5 இயர்ஸில் ஒரு குழந்த இருக்குது, பெண் குழந்தை. என்னோடய தம்பியோட ஒய்ஃப், ஆக்சுவலாக தம்பியோட ஒய்ஃபு. அவளுக்கு என்னென்னா வந்துட்டு ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ எங்களுக்கு பிஃபோர் மேரேஜ் அது தெரியாது. ஆஃப்டர் டெலிவரி அப்போ தான் எங்களுக்கு தெரியும். நாங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டோம். எங்கேயுமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க பிழைக்கிறதுக்கு 5% தான் வந்துட்டு சான்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம். யார் யார் சொல்கிற இடம் எல்லா இடமும் செக் பண்ணிவிட்டோம். எங்கேயுமே முடியாதுன்ட்டாங்க. லாஸ்ட்டாக ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரின்னு சர்ஜரியும் பண்ணிவிட்டு 3 months ஆகுது சர்ஜரி முடிஞ்சு. ஸோ அப்பயுமே நான் வீடியோஸ் போடாமல் விட்டுருப்பேன் நடுவில், ஓகேங்களா? ஏன்னா ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருந்தேன்னா ஸோ வீடியோஸ் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி நார்மலாக தான் இருந்தால் என்னென்னா வந்துட்டு தண்ணி இப்போ எப்படின்னா போன சண்டேனா வந்துட்டு என்ன டேட்னா 1ஆம் தேதின்னு, ஒரு நிமிஷம், சண்டே 2ஆம் தேதி, ஓகேங்களா? என்னென்னா November 2, ஓகேங்களா? அன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே November 1 ஈவினிங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் மூச்சு திணறல் வருது, வாமிட்டிங் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனது. ஆக்சுவலி அவள் இங்கே இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி முடித்த உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் இங்கே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஊரில் இருந்தால் செக்கப் மட்டும் இங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ரொம்ப மூச்சு கண்டினியூஸாக சாப்பிட முடியல, வாமிட்டிங் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு இங்கே வந்தோம். ஜிஹெச் சாட்டர்டே ஈவினிங் வந்துட்டு ஜிஹெச் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணப்போ நான் போகலை, ஏன்னா வந்துட்டு நான் இங்கே லேபில் இருந்தேன். ஸோ அட்மிட் பண்ணதையும் என்கிட்ட சொல்லலை. சண்டே மார்னிங் தான் என்கிட்டயும் விஷயத்த சொன்னாங்க. இது மாதிரி பவித்ரா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் பேர் பவித்ரா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி அன்கான்ஷியஸில் இருந்தாவ. எப்படின்னா மாஸ்க் போட்டிருந்தாங்க, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தா. ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கிட்டா. மாஸ்கெல்லாம் எடுத்து போடுறேன், நான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இல்லை பவி, ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும், நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்ருக்கேன், என்கிட்ட பேசுகிறா. என்ன ஒரு 1 o'clock இருக்கும், ஆஃப்டர்நூன் 1 o'clock இருக்கும். பேசுகிறா, இல்லை சித்தி நான் வரமாட்டேன் போல், எனக்கு நான் ரிட்டன் வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா. அப்படிலாம் சொல்லாதடி, உன்னை நம்பி ஒரு குழந்தை இருக்குது, உன் புருஷன் இருக்கான், அவங்களாம் என்னடி பண்ணுறது, நம்ம போயிடலாம் வீட்டுக்கு, என்ன சரியாயிடும்னு சொல்லிகிட்ருக்கேன். இல்லை, அவளுக்கு முன்னாடியே தெரியுமோ என்னவோ வரமாட்டான்றது. இவ்வளோ பெரிய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது கூட வந்துட்டு போல்டாக இருந்தவ இப்போ ரொம்ப இதுவாகிட்டா. என்னென்னா லங்ஸ் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுங்களாம். லங்ஸு தண்ணி லங்ஸ் ஃபுல்லாக கோத்துக்கிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க டாக்டரு. மூச்சு விட முடியல, அவளால் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. 1 o'clock நான் பேசுகிறேன், என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. தோசை ஊட்டி விட்டோம், தோசை சாப்பிட்டா, தண்ணி குடிச்சா. தண்ணி தான்
தண்ணி 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 கொடுங்க தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அவ்வளோ வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தா. டாக்டரு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ தான் தண்ணி கொஞ்சம் தான் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு வந்து 300 ml தான் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்ட்டாங்க. சரின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கோம். டாக்டர் சொல்கிறாங்க, அப்பயே சொல்லிட்டாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்ன சார் சொல்கிறீங்க, அவளுக்கு குழந்த இருக்குது சார், 1.5 வயசு குழந்த, பெண் குழந்த, அதுவும் 1.5 வயசு பெண் குழந்த இருக்குது. இப்போ தான் சார் கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ தான் கல்யாணம் பண்ணோம். சொன்னால் கரெக்டாக ஒரு 3 மணிக்கு போல் போயிட்டா, இறந்துட்டான்னு 3 மணிக்கு தான் சொல்கிறாங்க. சொல்லும்போது எங்களால் யாராலையும் ஏற்றுக்க முடியல. நீங்களே சொல்லுங்கள், லவ் பண்ணி அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் தான் ஆகுது, 2 இயர்ஸ் ஆகுது. 1 வயசில் ஒரு குழந்த இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக அவங்க 2 பேரும் இருந்தாங்க. என் தம்பி, என்னோடய சொந்த தம்பி தான், என் சொந்த தம்பியும் அவங்க ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சடனாக இப்படி அந்த கடவுள் ஏன் இப்படி பண்ணாருன்னு எங்களுக்கு இன்னுமே தெரியவே இல்லை. அதுலேருந்து வெளில வர நாங்களுமே ட்ரை பண்ணுறோம், முடியல. ஆக்சுவலி என்னாலே அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நானே வந்துட்டு அவள் பேசுனது, இது பண்ணது, சித்தி சித்தின்னு கூப்பிட்டது, இதே தான் எனக்கே ஓடிட்டே இருக்கேன். இப்போ தான் 1 வீக் ஆகிடுச்சு. இன்னுமே வந்துட்டு என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. நார்மலுக்கு நானே இன்னும் திரும்பலை. அப்படி இருக்கும்போது என் தம்பி அந்த குழந்தையெல்லாம் யோசிக்கும்போது முடியல, சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுலேருந்து எப்படி வெளில வர்றதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. நாங்களும் ஏதோ பண்ணி பார்க்குறோம். எப்படி சொல்கிறதுன்னா, இந்த 1 வீக்கில் நான் வந்துட்டு 1 வீக் ஆச்சு. நான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு எடுத்து போடணுன்ட்டு வர்றதுக்கே எனக்கு 1 வாரம் ஆச்சு. அதை என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதுலேருந்து என் தம்பி எப்படி வெளில கொண்டு வர்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அம்மா அம்மானு கேட்குற குழந்தைய என்ன பண்ணுறது சுத்தமாக எங்களுக்கு தெரியவே இல்லை. அதுலேருந்து எப்படி வெளில வர்றதுன்னு நானும் ட்ரை பண்ணுறேன். ரீசெண்டாக கூட வீடியோஸ் ஒன்று போட்டிருப்பேன், உடனே கேட்டுறாதீங்க. போன வாரம் கூட வீடியோ போட்டிருந்தேன், 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அது ஒன்றில் ரொம்ப நாளாக யூடியூப்பில் வீடியோ அப்டேட்டே பண்ணாமல் இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு என்னோடய பழைய வீடியோஸ் அது பார்த்திங்கன்னா தெரியும். அதே ட்ரெஸ்ஸில் 1 மந்த் போன மாதத்தில் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதே வீடியோ தான் எடுத்து போட்டிருந்தேன். சரி, வீடியோ வந்து போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் நாளாகும் தான் நினைக்கிறேன் வெளியில் வர்றதுக்கு. நாங்களும் ட்ரை பண்ணுறோம் தான், முடியலை. ஸோ எங்கள் யாராலையுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்படி ஒரு லவ் ஸ்டோரி, அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணி, அவ்வளோ இது பண்ணி, போராட்டத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி, ஹார்ட் ப்ராப்ளம் என்னன்றது சொல்ல, அது சின்ன வயசுலேருந்து அவளுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ அது வந்து தெரியல எங்களுக்கு. ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் அவங்களுக்குமே தெரியல. அவங்க அம்மா வீட்டுக்குமே அது தெரியல, அப்படி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதே. டெலிவரி அப்போ தான் தெரிஞ்சது எங்களுக்கு. அவளுக்கு நார்மல் வந்து ட்ரை பண்ணோம், நார்மல் ஆகலை, ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா தான் சரின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுத்தது. அப்புறமா தான் ஹார்ட் செக் பண்ணும்போது எந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ என் தம்பி எப்படி வெளில கொண்டு வரதுன்னு தெரில. அந்த குழந்தைய என்ன சொல்கிறது, அவளை வளர்க்க ஆள் இல்லாமல் கிடையாது. நான் எங்கள் வீட்லேயே வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட், என் மாமியார், நீ குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டு நம்ம வளர்த்துக்கலான்றாங்க. என்னோடய அக்கா வீட்லேயும் அதே தான், குழந்தைய பார்த்துக்கலாம் ஆள் இல்லாமலாம் கிடையாது. எங்கள் அம்மாவும் என் தம்பியுமே இல்லை, என் பொண்ணை நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அந்த குழந்தைய வளர்க்கலாம் நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கிறோம், ஆனால் அவன் கொடுக்கல. அதுவும் இல்லாமல் நம்ம 1000 பேர் வளர்த்தாலும் அம்மா வந்துட்டு இல்லைன்றது, அந்த இடத்த வந்து யாராலையும் ஃபில் பண்ணவே முடியாதுல்ல. அம்மான்றது தனி பவர், அதை யாராலையும் ஃபில் பண்ணவும் முடியவே முடியாது. அந்த குழந்தைக்கு என்ன இது பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த ரீசன் தான், இதுதான். இதுலேருந்து வெளில வரதான் ட்ரை பண்ணுறேன், பார்க்குறேன். இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா, இதுதான் ரீசன் நான் வீடியோ போட முடியாததுக்கு. உங்களால் முடிஞ்சால் வந்துட்டு அவளோட ஆத்மாவாவது சாந்தி அடையணும்னு கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பேர் பவித்ரா. பாய்.